வணக்கம் நண்பர்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பேனல் ஷீட்டை பற்றின மொத்த விவரங்களை இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எதுக்குன்னா, ஒருத்தர் வந்து அளவு தெரியாத மாற்றி வாங்கிட்டு போயிடுறாங்க. இதுலேயே வந்து திக்னஸ் வேரியேஷன் வந்து 2 திக்னஸில் இருக்குது. 0.4 mm ஒன்று இருக்குது, 0.2 ஒன்று இருக்குது. அப்புறமேட்டு டிரான்ஸ்பரன்ட் ஷீட்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது. அதெல்லாம் என்ன பயன்பாடுகள், அதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுறது நல்லது. இந்த பேனல் ஷீட் வந்து ஒரு கிலோவுக்கு எத்தனை அடி நீட்டம் வரும், எத்தனை அடி அகலம் வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 0.4 mm 4 அடி அகலம் கொண்ட பேனல் ஷீட்டு. இது வந்து ஒரு கிலோவுக்கு 6 அடி நீட்டம் வரும். இது வந்து அகலம் வந்து 4 அடி தான் இருக்கும். 4 அடிக்கே 2 இன்ச்சு கம்மியாக இருக்கும். இது வந்து ஒரு கிலோவுக்கு 6 அடி நீட்டம் வரும். ஏன்னா வெயிட் கூட வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து 9720 கிராம் இருக்குது. இது வந்து எப்படியும் ஒரு 55 அடி நீட்டம் வரும். வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து 0.4 mm திக்னஸ் கொண்ட பேனல் ஷீட். இது வந்து 4 அடி அகலம், ஒரு கிலோவுக்கு வந்து 6 அடி நீட்டம் வரும். இது வந்து 0.4 mm திக்னஸ்ஸு. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னா, இது வந்து மேலே கீத்து கொட்டாய்க்கு மேலே போடுறது, இல்லைனா இதே செப்பரேட்டாக கூட போட்டுக்கலாம். இது சைடு அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் ஆகும். இது வந்து 10 வருஷத்துக்கு மக்காது. இது லைஃப் கொஞ்சம் அதிகமாகவே வரும். இது வந்து ஒரு 50, 54, 55 அடி நீட்டம் வரும். வெயிட் கூட உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். பாருங்கள், 9720 கிராம் இருக்குது. இது வந்து எப்படி ஒரு 54, 55 அடி நீட்டம் வரும். இது வந்து 4 அடிக்கே 2 இன்ச்சஸ் கம்மியாக தான் இருக்கும். மொத்தமாக பார்த்திங்கன்னா 46 இன்ச்சஸ் வரும். அதாவது 4 அடிக்கு 2 இன்ச்சு கம்மியாக இருக்கும். நீங்கள் 4 அடின்னு நினச்சிட்டு 4 அடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கொட்டாயை போட்டிருப்பீங்க. அதனால தான் சொல்கிறேன். இது வந்து 4 அடிக்கே 2 இன்ச்சு கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு மேலே ஹைட் வராது. வாங்க இப்போ 0.2 mm மற்ற மெட்டீரியல்லாம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன மெட்டீரியல்னால், இதுவும் அதே மெட்டீரியல் தான். 0.4 mm திக்னஸ்ஸு. ஆனால் இது வந்து அகலம் வந்து 3.25 அடி அகலம் தான் வரும். ஆனால் இது ஒரு கிலோவுக்கு 7 அடி நீட்டம் வரும். இதுவும் கீத்து கொட்டாய் மேலே யூஸ் பண்ணுறது, அதுக்காக தான் யூஸ் பண்ணுறது. சைடு அடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், மற்றது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் 10 வருஷத்துக்கு மக்காது, லைஃப் நல்லாவே வரும். இது வந்து ஒரு கிலோவுக்கு 7 அடி நீட்டம் வரும். ஏன்னா வெயிட் கூட வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து 8.5 கிலோவுக்கு மேலேயே இருக்குது. இது வந்து 55, 56 அடி நீட்டம் வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 0.2 mm திக்னஸ்ஸு. இது வந்து லைஃப் கம்மியாக தான் வரும். ஆனால் இது வந்து ஒரு கிலோவுக்கு 10 அடியிலேருந்து 12 அடி வரைக்கும் நீட்டம் வரும். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறதுனா, இது வந்து சும்மா சைடு கட்டுறதுக்கு, கோழி குண்டுக்கு, இந்த மாதிரி தற்காலிகமாக யூஸ் பண்ணுற ஷெட்டுங்களுக்கு தான் இது யூஸ் பண்ணுறது. இது வந்து சைடு அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் யூஸ் ஆகும். இது வந்து கீத்து போட்டு தான் போகணும். இதே செப்பரேட்டாக போட்டிங்கன்னா இது வந்து ஹீட் வந்து ரொம்பவே இறங்கும். இது வந்து தாங்காது. இது வந்து எப்படின்னா, இது வந்து கீத்து போட்டு போடுறதுக்கு தான் செட் ஆகும். இது வந்து ஒரு கிலோவுக்கு 10 அடி நீட்டம் வரும். ஏன்னா வெயிட் கூட வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து 2 கிலோ வருது. இது வந்து எப்படியும் 20 அடிக்கு பக்கமாக வரும் நீட்டம். உங்களுக்கு வந்து கம்மி ப்ரைஸில் வேணும்னா இந்த மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த இது யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிரான்ஸ்பரன்ட் ஷீட்டு. இது வந்து எப்படின்னா, இது வந்து கண்ணாடி மாதிரி தெரியும். இந்தாண்டு பார்த்தா அந்தாண்ட தெரியும். இது வந்து சைடு அடைக்கிறதுக்கு, ஏதாவது காய வைக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் இது யூஸ் ஆகும். இது வந்து ஹீட் கொஞ்சம் நல்லாவே வரும். அந்த மாதிரி மெட்டீரியல் இது. இது வந்து ஒரு இதுவும் 4 அடி அகலமாக இருக்கும். 4 அடிக்கு 2 இன்ச்சஸ் கம்மியாக இருக்கும். இது வந்து ஒரு கிலோவுக்கு 6 அடி நீட்டம் வரும். இதுவும் நல்லாவே தாங்கும். இதுவும் 10 வருஷத்துக்கு மக்காது. அந்த மாதிரி இதுவும் தாங்கும். இது வந்து உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரன்ட் ஷீட்டு. இது வந்து அந்தாண்டு பார்த்தா அந்தாண்ட தெரியும். இந்த சைடு அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் யூஸ் ஆகும். அப்புறம் கீத்து கொட்டாய் மேலே போட்டுக்கலாம். இதே செப்பரேட்டாக போட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹீட்டு வரும். கீத்து கொட்டாய் மேலே போடுறதுக்கு இது வந்து நல்ல ஷீட்டு. இது வந்து 3.5 கிலோ வருது. இது எப்படி ஒரு 18, 20 அடி அந்த மாதிரி நீட்டம் வரும். 3.5 கிலோவுக்கு 20 அடி நீட்டம் வரும். இதோட திக்னஸ் வேரியேஷனும் 0.4 mm தான் வரும். இது வந்து நீங்கள் வந்து சைடு அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். இது வந்து
வந்து மேலே கீற்று மேலே போடுறதுக்கு அப்புறம் அதுக்கு தான் யூஸ் ஆகும். நீங்கள் வந்து செப்பரேட்டாக போட முடியாது, ஏன்னா ஹீட்டு ரொம்பவே வரும். ஹீட்டு உங்களுக்கு வந்து ரேட் கொஞ்சம் கம்மியாக வேணும், பட்ஜெட் ப்ராப்ளம், எங்களுக்கு பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 10 அடி நீட்டத்துக்குள்ளே இருக்கிற ஷீட் எல்லாமே உங்களுக்கு வந்து 150 ரூபா அந்த ரேட்டுக்கு வந்து பண்ணி தருவோம். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, நீங்கள் வந்து கீற்று மேலே போடுறதுக்கு உங்களுக்கு வந்து நீட்டம் வந்து கம்மியாக இருந்தாலே போதும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஷீட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பட்ஜெட்டும் கம்மியாகும், உங்களுக்கு செலவும் மிச்சம். அந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு தான் இது வந்து யூஸ் பண்ணுறது. நம்மக்கிட்ட இங்கே 1 அடி ஷீட் கூட ஒன்று இருக்குது. இது வந்து எப்படின்னா ஒரு அடிக்கு 3 இன்ச்சு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இப்போ 1 அடி கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஷீட் நாங்கள் கொடுத்துருவோம். நம்மளுடைய அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னா, சேலம் டிஸ்ட்ரிக்ட் மேச்சேரி பெண்ணாகரம் மெயின் ரோட் குக்குல்பட்டி அருகே நம்ம கடை இருக்குது. பக்கமாக்குறவங்க வரதுன்னா வாங்க, டிஸ்டன்ஸ் அதிகம் அப்படிங்கிறவங்களுக்கு நாங்கள் பார்சலில் அனுப்பிச்சி வச்சுருவோம். நீங்கள் அமௌண்ட் அனுப்பிச்சுட்டு அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா உங்கள் ஊருக்கு நாங்கள் அனுப்பிச்சி வச்சுருவோம். எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் மூலமாக 20 கிலோவுக்கு மேலே வாங்கினா ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுவோம். ஒவ்வொருத்தர் வந்து பணத்தை நாங்கள் அனுப்பிச்சி விட்றோம், நீங்கள் வந்து பார்சல் அனுப்பாமல் விட்டிங்களா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒவ்வொருத்தர் கேட்குறாங்க. நீங்கள் வந்து அந்த வீடியோ பாருங்கள், பார்சல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது வந்து இப்போ வந்து கேரளா மாநிலம் வருது. நீங்கள் வந்து தைரியமாக அனுப்பலாம். அது வந்து இந்த மாதிரி ஏமாத்துறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். நீங்கள் வந்து தைரியமாக அனுப்பலாம், உங்களை நம்பி அனுப்பலாம். ஓகேவா? நான் வந்து பார்சல் பண்ணி உங்களுக்கு உங்கள் ஊருக்கு அட்ரஸில் உங்கள் அட்ரஸ் அனுப்புனீங்களா அந்த அட்ரஸுக்கு நாங்கள் அனுப்பி வச்சுருவோம். ஏற்கனவே நம்மக்கிட்ட ஷீட் வாங்கிட்டு போய் ஷெட்டு போட்டிருக்குறாங்க நிறைய பேர். எங்களோட வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது, வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து 4 வகையான மெட்டீரியல்ஸையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து நீங்கள் வந்து நீட்டாக அவங்க தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். ஆனால் அதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் சைஸில் தான் வரும். நீட்டாக அவங்க தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு மெட்டீரியலும் ஒவ்வொரு வேரியேஷனில் நீட்டாக வரும். ஓகேவா? முக்கியமாக இந்த டிரான்ஸ்பரன்ட் ஷீட் வந்து சைடு அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் யூஸ் ஆகும். மேலே போடுறதுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணக்கூடாது. இதே கீற்று மேலே போடுறதுக்குனா யூஸ் பண்ணிக்கலாம். கீற்று தெரியும் அப்படியே. இந்த டிரான்ஸ்பரன்ட் ஷீட்டு, அந்த ஷீட்டு வந்து நீங்கள் நீட்டை வந்து 300 அடி வரைக்கும் கூட இருக்குது. நீங்கள் வேணால் கால் பண்ணுங்கள், ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்கள் அட்ரஸ் அனுப்புங்க, அனுப்பிச்சி வச்சுருவோம். பார்சல் சார்ஜ் வந்து 20 கிலோவுக்கு மேலே வாங்கினா டெலிவரி சார்ஜ் ஃப்ரீ பண்ணுவோம் நம்பருக்கு. இதை விட ரொம்ப டீட்டெயிலுங்க எந்த வீடியோலையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் பண்ணுறது நல்லது. ஓகே, தேங்க்யூ.